ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஹலோ பிரியா. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, வீட்லேயே சிம்பிளாக கேக் எப்படி செய்யறது, சாக்லேட் கேக் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அவன் இல்லை அப்படின்லாம் நம்ம கவலைப்பட வேண்டாம். வீட்டில் இருக்கிற நம்மளோட பேன் ஏதாவது வச்சு கூட நம்ம இந்த கேக்கை செய்யலாம். இன்னைக்கு நான் அப்படி தான் செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ அவன் இல்லாதவங்க இந்த ரெசிபியை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். கேக் ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வரும். வாங்க ரெசிபிக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரே ஒரு முட்டை எடுத்துக்கிறேங்க. முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு ஒரே ஒரு முட்டை தான் நான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா நான் செய்கிற குவான்டிட்டி கம்மி. இதை லேசாக அப்படி கலக்கி விட்டுக்கலாம். லைட்டாக கலக்கிட்டு இப்போ இதில் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு 1/4 கப்பில் நான் 1/4 கப்பு சுகர் ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த முட்டையையும் சுகரையும் நம்ம நல்லா கலக்கிக்கலாம். சுகர் கொஞ்சம் டிசால்வ் ஆகுற வரைக்கும், அதாவது கரைகிற வரைக்கும் நல்லா கலக்கிக்கோங்க. ரொம்ப ஃப்ளஃபியாக வரணும்னு அவசியம் இல்லை. பீட்டர் இருந்ததுன்னா, நீங்கள் எலக்ட்ரிக் பீட்டர் இருந்ததுன்னா நீங்கள் அதை வச்சு கூட பீட் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு ஃப்ளஃபியாக வரும். நம்ம இந்த மாதிரி கையில் பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த மாதிரி நல்லா கைவிடாமல் கலக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த சக்கரை ஃபுல்லாக கரைய ஆரம்பிச்சிடும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தால் போதும். ரொம்ப ஃப்ளஃபியாக வரணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ரீஃபைண்ட் ஆயில், நம்ம வீட்டில் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த ரீஃபைண்ட் ஆயிலை ஒரு 1/4 கப் நம்ம ஆட் பண்ணி, இந்த பாருங்கள், ஆயிலை ஆட் பண்ணிவிட்டு அதையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தெரியுதுங்களா, நம்ம பீட்டரில் பீட் பண்ணால் எப்படி வருமோ அது நீங்கள் இப்படி பண்ணும்போதே வந்துடும். பாருங்க, நல்லா ஃப்ளஃபியாக வந்துருச்சுங்களா. இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் கைவிடாமல் இப்படி பண்ணிங்கனாலே உங்களுக்கு நல்லா ஃப்ளஃபியாக வந்துடும். ஸோ பீட்டர் இல்லை அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேணாம், இருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். கிட்ட காட்டுறேன், தெரியுதுங்களா, இந்த மாதிரி வரும். ஸோ இப்போ நம்ம பேக்கிங் சோடாவும் பேக்கிங் பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பேக்கிங் பவுடர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பூனில் இதில் இப்படி தலையை தட்டி நம்ம இந்த பேக்கிங் பவுடரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது பேக்கிங் சோடா. பேக்கிங் சோடா 1/4 ஸ்பூன் இருந்தால் போதும். அதுவும் இதே மாதிரி பாருங்க, ஃப்ளாட் ஆக்கி அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கேக்குன்னு ஊற்றுற வெண்ணிலா எசன்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. இந்த மாதிரி இந்த கலரில் இருக்கும். இதே இன்னொரு வெண்ணிலா எசன்ஸ் இருக்குது, அது ஒயிட் கலரில் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா நம்ம ஐஸ்கிரீம்ஸ்க்குலாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ கேக்குக்கு இந்த வெண்ணிலா எசன்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா கடையில் கிடைக்கும், சூப்பர் மார்க்கெட் எல்லாத்துலேயுமே இருக்கும். அதில் அதோட மூடியில் ஒரு மூடி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றுறதுனால நமக்கு அந்த முட்டையிலேருந்து வர அந்த கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். ஸோ இதையும் ஆட் பண்ணிவிட்டு லேசாக கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு 1/4 கப்பு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணால் போதும். நான் செய்கிற குவான்டிட்டிக்கு நான் ஆட் பண்ணுறது மாதிரி, நீங்கள் இதை விட குவான்டிட்டி ஜாஸ்தியாக செஞ்சீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். பொறுமையாக கலங்க. மைதா ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த கப்பில் 2 கப்பு மைதா ஆட் பண்ண போகிறேங்க. இப்போ பாருங்க, இந்த கப்பில் 2 கப்பு மைதா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டுக்கு பண்ணிங்கன்னா இந்த குவான்டிட்டியில் கரெக்டாக இருக்கும். இதையும் பொறுமையாக அப்படி நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். லைட்டாக கலந்து விட்டுட்டு இப்போ இதில் நம்ம கொஞ்சம் பட்டரும் வார்ம் மில்க், வெது வெதுன்னு இருக்கிற பாலும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டுக்கலாங்க. இது பாருங்க, ஒரு ஸ்பூன் பட்டர் இதில் ஆட் பண்ணிட்டு இதுக்கு மேலேயே நம்ம வார்ம் மில்க் ஆட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்க, இந்த மாதிரி ஒரு சின்ன கிளாஸில் 1 கப் மில்க். கொஞ்சம் வார்மாக இருக்கணும், ஆறி இருக்கக்கூடாது, இல்லைன்னா நமக்கு அந்த பட்டர் மெல்ட் ஆகாது. இதை ஊற்றிட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம்.
இப்போ பாருங்க நல்லா கலந்தாச்சு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வருங்க. இப்படி நீங்கள் எடுத்து ஊற்றுனீங்கன்னா அப்படியே ரிப்பன் மாதிரி விழணும். இதுதான் கன்சிஸ்டன்சி. இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்ததுன்னா கேக் நல்லா உங்களுக்கு ஃப்ளஃபியாக சூப்பராக வருங்க. இப்போ இந்த இதை வந்து நம்ம ஒரு ட்ரேயில் மாற்றிட்டு அதை எப்படி பேக் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். நம்ம ஊற்றுற மிக்சர் வந்து அதோட 3/4 வரைக்கும் தாங்க இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. இப்போ இந்த மிக்சரை லைட்டாக தட்டிட்டோன்னா உள்ள ஏர் பபிள்ஸ் ஏதாவது இருந்தாலும் போயிடும். இப்போ நம்ம எப்படி பேக் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பாருங்க, நான் இது மாதிரி ஒரு பேன் ஒன்று வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம ஆன் பண்ணிவிட்டு நம்ம இப்போ அதை ப்ரீ ஹீட் பண்ண போகிறோம். ஒரு மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் இந்த பேனை வந்து நம்ம ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணணும். இந்த மாதிரி மூடிடுங்க. 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த மிக்சரை உள்ளே வைக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, ப்ரீ ஹீட் பண்ணியாச்சு. இப்போ இது உள்ள நம்ம அந்த மிக்சரை வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி பேன்குள்ளே இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டை வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ண மிக்சரை வச்சிடலாம். வச்சுட்டு லோ ஃப்ளேமில், மீடியம் ஃப்ளேம் கிடையாதுங்க, லோ ஃப்ளேமில் 45 மினிட்ஸ் எக்ஸாக்டாக வச்சு குக் பண்ணி எடுத்தோன்னா சூப்பரான கேக் ரெடி ஆகிடும். ஸோ நம்ம 45 மினிட்ஸ் கழிச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நல்லா வெந்துருச்சு. தெரியுதுங்களா? நல்லா வெந்துருச்சு. நம்ம கத்தியை வச்சு குத்தி பார்க்கலாம். ஒட்டாமல் வரணும் உங்களுக்கு. பார்த்தீங்களா? ஒன்றுமே ஒட்டலை. ஸோ நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வெளியே எடுத்துடலாம். ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை ஃப்ளிப் பண்ணிவிட்டு எடுக்கலாம். இப்போ நம்ம கீழே எடுத்து வச்சுட்டோங்க. ஒரு உட்டன் இதில் வச்சுருக்கேன், உட்டன் ட்ரேயில். ஆறுனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஃப்ளிப் பண்ணி காட்டுறேங்க. இப்போ கொஞ்சம் ஆறிடுச்சுங்க. இப்போ நம்ம ஃப்ளிப் பண்ணி பார்க்கலாம். இது வந்து இது மாதிரி ஓப்பன் பண்ணிட்டேன். நான் யூஸ் பண்ணுறது வந்து நான்ஸ்டிக்ன்றதுனால எனக்கு இங்கே ஓப்பன் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. நம்ம இதை அப்படியே ஃப்ளிப் பண்ணிக்கலாம். பாருங்க, சூப்பரான சாக்லேட் கேக் ரெடி. இப்போ இந்த மேலே போட்டிருக்க பட்டர் பேப்பரை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்க, சாஃப்டாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நம்ம வந்து கடையில் காசு கொடுத்து வாங்கி காசு வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வீட்டில் இது மாதிரி குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் விப்பிங் க்ரீம் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு நான் விப்பிங் க்ரீம் போட்டு இதை டெக்கரேட் பண்ணி காட்டுறேன். நம்ம இப்போ இதை ரெண்டாக கட் பண்ணிக்கலாங்க. சென்டராக இப்படி பொறுமையாக கத்தியை விட்டுட்டு அப்படியே ரெண்டாக அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்து சுகர் சிரப் தடவ போகிறோம். இப்போ நான் ஒரு ஸ்பூன் சுகரை வந்து தண்ணியில் கலக்கி வச்சுருக்கேங்க. இப்போ இதை வந்து இது மேலே அப்படி அழகாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ட்ரை ஆகாமல் மாய்ஸ்சராக இருக்கும். அதுக்கு தான் இன்னும் கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். விப்பிங் க்ரீம் வந்து நானும் கடையில் தாங்க அமுல் விப்பிங் க்ரீம் வாங்கி நானே தான் ரெடி பண்ணேன். ஸோ நீங்களும் அது மாதிரி பண்ணால் பண்ணுங்கள். இல்லை இந்த மாதிரி வெறும் சுகர் கோட் மட்டும் கொடுத்துட்டு கூட நம்ம அதோட கூட விட்டுறலாம். அதோட கூட கட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். விப்பிங் க்ரீம் இது நானே ரெடி பண்ண அமுல் விப்பிங் க்ரீமு. ஸோ இதை கொஞ்சமாக எடுத்து இது மேலே இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு அது க்ரீமாக கிடைக்கும். கீழே ஐஸ் கட்டி வச்சு நம்ம அதை வந்து நல்லா விப் பண்ணணும் விஸ்க் வச்சு. இப்போ இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணதும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா மேலே கட் பண்ண பீஸு, அதை வந்து இது மேலே வச்சிடலாம். இப்போ இதில் என்னென்னா நம்ம இந்த மாதிரி ஃப்ளிப் பண்ணி வைக்க போகிறோம். மேலே இருக்கிற பகுதியை உள்ளேயும் உள்பகுதியை மேலேயும் வைக்க போகிறோம்.
ஏன்னா மேலே வந்து உங்களுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும், ஷைனிங்காக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த க்ரீம் நிற்காது. இப்போ இதுக்கு மேலேயும் நம்ம அந்த விப்பிங் க்ரீமை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். விப்பிங் க்ரீம் வேணான்னு நினைக்கிறவங்க அப்படியே நம்ம கேக்கை கட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாங்க. சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு க்ரீம் வேணான்னு நினச்சிங்கன்னா சாக்லேட் கேக்காக அப்படியே கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சிம்பிளாக, அவன் இல்லாதவங்க இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி டீ வடிகட்டுற வலையில் கொக்கோ பவுடர் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு இப்படி மேலே டஸ்ட் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் சாக்கோ சிப்ஸ் எதாவது வச்சுருந்தீங்கனாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிங்கனாலே போதும், சூப்பராக இருக்கும். இதுக்கு மேலே நீங்கள் பர்த்டே கேக்காக இருந்ததுன்னா நீங்கள் வந்து க்ரீம் வச்சு எதாவது எழுதிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான சாக்லேட் கேக் ரெடி. அவனே இல்லாமல் வித்தின் 1 ஹவரில் கேக் ரெடி பண்ணியாச்சு. ஸோ இது வந்து நம்ம பசங்களுக்கு அப்படியே செஞ்சு கொடுக்கலாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. தெரியுதுங்களா? சூப்பரான சாக்லேட் கேக் ரெடி. இப்போ அதை நம்ம கட் பண்ணி காட்டுறோம் உங்களுக்கு. பாருங்க, சூப்பரான சாக்லேட் கேக் ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு என்கிட்ட சொல்லுங்க கமெண்ட்ல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாடா, பை.